கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 119 சங்கீதம் 49, 50 ஆகிய வசனங்கள். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். எந்த வசனத்தின் மூலியமாக கர்த்தர் உங்களோடு பேசினாரோ அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இரவு பகலுமா ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீர் என்னை நம்ப பண்ணின எந்த வசனத்தின் மூலியமா கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டாரோ, நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் என்று தாழ்த்தி ஜெபிக்கிறார். என்னை நினைத்தருளும், வசனத்தின்படி எனக்கு வாழ்றதுக்கு ஒரு கிருபை வேணும்பா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இரவு நேரத்துல ஜெபிக்கலாம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், நினைத்தருளும், நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இந்த இரவு நேரத்திலே எத்தனையோ குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தின் மூலியமாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். ஜெபம்தான். எப்படி ஜெபிக்கிறார்? நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் உமது அடியனுக்காக நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறார். அதுதான்ப்பா என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். எந்த வசனத்து மூலியமா கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டாரோ அந்த வசனம் உங்க இதயத்துல இருக்கு. இந்த இரவு நேரத்துல நம்ம எப்படி ஜெபிக்க போயிடும் அப்படின்னா, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை எனக்காக உமது அடியனுக்காக நினைத்தருளும். வசனத்தை நினைத்தருளும். ஒரு வசனத்து மூலியமா என்கிட்ட நீங்க பேசிட்டீங்கப்பா. சில குடும்பத்திலே ஜெபிக்க ரொம்ப சொல்லுவாங்க, நான் கற்பதமிக்கா ஜெபித்துட்டு இருந்தேன், இந்த வசனத்து மூலியமா எனக்கு கர்த்தர் பேசியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு கற்பதமணியை தருவார். சொத்து பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வசனத்து மூலியமா கர்த்தர் பேசியிருப்பார். வழக்காடி நான் உனக்கா வழக்காடுவேன், பல காரியங்கள் மூலியமா பேசுவார். சில குடும்பத்தில் வீட்டில் மரண தருவாயில் இருப்பாங்க, வசனத்து மூலியமா பேசி தீர்காயுசு தந்திருப்பார். எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்றேனே, நான் ஊழித்து வந்தேன். ஆனால் ஊழித்து வர்றதுக்கு முன்பாகவே 1 வருஷம் முன்பாகவே 2015 நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து தியானிச்சுட்டு இருக்கும்போது வசனத்து மூலியமா என் கூட பேசினார். அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய கிருபையினாலே ஊழித்து வந்தேன். ஊழித்து வர்றதுக்கு முன்பாகவே 1 வருஷம் முன்பாகவே கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலியமா பேசிட்டாரு. வசனத்தை வாசிக்கும்போது என் கூட பேசியிருக்காரு. வசனத்து மூலியமாக உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன்ல கஷ்டப்பட்டு வாழும்போது அவருடைய வசனம் தான் எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும். இந்த இரவு நேரத்திலே எந்த நாட்டிலே எந்த சூழலே இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருக்கு தெரியும். நம்ம யார் எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, உங்களோட கர்த்தர் ஒரு வசனத்து மூலியமா இடைப்பட்டிருப்பார். உமது அடியனுக்காக நினைத்தருளும், உமது அடியனுக்காக நினைத்தருளும். இப்ப ஆன்லைன் மூலியமா டெய்லி கேட்கிற நிறைய குடும்பம் இருக்கு. ஒவ்வொரு நாள் கர்த்தர் என் கூட பேசினார், கர்த்தர் என் கூட பேசினார், கர்த்தர் என் கூட பேசினான்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்துல டெய்லி கேட்கிற குடும்பம் உண்டு. அப்ப இந்த இரவு நேரத்துல என்ன செய்தி அப்படின்னா, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். எந்த வசனத்து மூலியமா என் கூட நீங்க பேசுனீங்களோ, நம்ப பண்ணின வசனம், அந்த வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும்.
நினைத்தருளும். இந்த வசனம் மூலியமா கூட நீங்க பேசுனீங்கப்பா. இப்போ ஒரு சிம்பிளா நம்ம சொல்லுவோமே, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அந்த வசனம் மூலியமா சில குடும்பத்துல பேசியிருப்போம். கர்த்தர் பேசியிருப்பார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, ஆமாப்பா என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லி ஜெபித்து கொண்டிருப்பாங்க. உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இந்த இரவு நேரத்தில் ஜெபிப்போம். உங்க கூட எந்தெந்த வசனம் மூலியமா பேசினாரோ கர்த்தர் இந்த வசனத்து மூலியமாக உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். பரம தகப்பனே, உம்முடைய பாதத்துல வருகிறோம்ப்பா. இரவும் பகலுமா 24 மணி நேரம் பாதுகாக்கிற தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. ஒவ்வொரு செகண்டுமே எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. எந்த நாட்டில எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறாங்களோ வசனத்தின் மூலியமாக அப்போ அவங்க பிள்ளையோட பேசுற தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. இந்த மாசத்துக்காக வருகிறோம். இந்த மாசத்துல நிறைய தேவைகளோடு நிறைய குடும்பம் ஜெபிக்கிறாங்க. கடன் பிரச்சனை ஜெபிக்கிறாங்க. வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. சொந்தக்காரங்களை பார்க்க போயிருக்காங்க. எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு ஆயத்தமா இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்காங்க. வேற வேற நாட்டில் இருக்காங்க. நைட் நேரத்தில் டிராவலிங்கில் இருக்காங்க. பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடக்கு. கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாகி போகுது. அன்பு தணிந்து போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒவ்வொரு குடும்பத்தோட வசனத்து மூலியமா நீங்க தான்ப்பா பேசுறீங்க. இரவணத்துல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தோட கூட இருந்து ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளோட இதயத்துக்குள்ள நிறைய பாரம் இருக்கு, வேதனை இருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம் இருக்கு. அதை நீக்கி போட்டுருங்க. கர்த்தர் எனக்கு துணையாகுன்னு சொல்லி சில குடும்பத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க. உள்ளத்துக்குள்ள வேதனை மட்டும்தான்ப்பா இருக்கு, யார்ட்டையும் போய் சொல்ல முடியல. கர்த்தர் மனம் இறங்க, கர்த்தர் மனம் இறங்க. இந்த இரவு நேரத்துல எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கணும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறங்கப்பா, பண்டகசாலை திறங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கும் அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கிருங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கிருங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறங்கப்பா, பண்டகசாலை திறங்கப்பா. ஷபதுனி ஹந்து ஷலபா கபுது வைக்கேதுன. நிறைய குடும்பத்துல பொறுமையோடு காத்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் என் கூட பேசணும், என் குடும்பத்தில் உள்ள எல்லா உபத்திரமெல்லாம் மாறணும்னு சொல்லி இதயத்துக்குள்ள வேதனையோடு வாழக்கூடிய குடும்பங்கள் உண்டு, துக்கத்தோடு வாழக்கூடிய குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திங்க. நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கப்பா, மனமிறங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் சந்திங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசிரியங்க, அவங்களோட கையின் ஆசிரியங்கப்பா. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாங்கப்பா, உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வேற வேற நாட்டுக்குள்ள இருக்கிறாங்கப்பா, எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரீபு ஷலபா கபுதிபே கேதுனி ஷந்தோட்டலபா கபுதிபே கேதுன. இதயத்துக்குள்ள பாரம் தான் பாருக்கு, வேதனை தான் பாருக்கு. எல்லாவற்றையும் நீக்குங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் என்று பக்தன் ஜெபித்தது போல யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வாக்கு, வாக்கு தத்துவம் எங்களை உயிர்ப்பித்தது. அதனாலதான்ப்பா அந்த நிமிஷம் வரை நாங்கள் உயிரோட இருக்கிறோம். எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்கப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. சிறுபிள்ளை முதல் கொண்ட முதியோர் எல்லாரையும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி.
கற்பதமையா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் பாருங்க, மாசமா இருக்க தாயும் பிள்ளை மாசுறீங்க, டெலிவரி பொறுப்பாங்க, பரம வைத்தியர் கூடங்க, சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் முடியும். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லாரையும் உங்களுடைய ஜீவன்கள் அப்படின்னும் அதிகால வேளையில பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு பொறுப்பட கதை கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். எத்தனையோ இதயத்துக்குள்ள கேள்விகளோடு நைட் நேரத்தில் இனிமேல் நான் யாருக்கா வாழ வேண்டும், எதுக்கா வாழ வேண்டும் என்று இப்படிலாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்கப்பா. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்கா நினைத்தருளும் என்று ஜெபித்தது போல இப்பொழுதும் சில குடும்பத்தில் அந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சிருக்காங்கப்பா. அவனோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டுங்க. அதிகாலையில் ஆலயத்துல போய் ஜெபிக்க கத்த கிருபை செய்யுங்க. இரவு நேரத்துல கத்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரிங்க. உங்க பிள்ளையோட நீங்க தங்கிருக்கு சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ பரிபூர்ணமான சுகம் தாங்க, தீர்காயுசு தாங்க, உங்களுடைய தலைமுறை கருத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. நைட் டூட்ல இருக்காங்க எல்லாரையும் கத்தர் பொருட்படுத்துங்க. நைட்டு டிராவலிங் இருக்காங்க எல்லாரையும் கத்தர் பொருட்படுத்துங்க. குடும்பத்துக்குள்ள பிரிவினை, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கத்தரை விட்டு தள்ளி போன பாவங்களை எல்லாவற்றையும் நீக்கி கத்தர் பூரண சுகம் தாங்க, பூரண விடு தாங்க. ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, டெலிவரிக்கு கத்தர் கூட இருங்க, நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, ஏற்ற துணையை தாங்க கத்தர் பொருட்படுத்துங்க. உங்க நாம மகிமிடட்டும். உங்களுடைய ஜீவனங்களை தாழ்த்தி விடுவோம். துதிகான மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கத்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அதிகாலையில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க நைட் நேரத்தில் உட்கார்ந்து. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.